ஒன் ஆஃப் தி பெஸ்ட் 250 இன்ஜின் எவர் மேடு. டாப் எண்டு அவன் அதில் தான் இவன் பேசுவானே. இதுதான் பெஸ்ட்டு கம்ஃபர்ட். நான் ஓட்டினதே நல்ல கம்ஃபர்ட்டான வண்டி. அப்போ என்ன, இப்போ பவர் அதிகமாக இருந்தாலும் வெயிட் அதிகம் இல்லை, நம்மளால பவர் கம்மியாக இருந்தாலும் வெயிட் கம்மி. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் பேர் ரமேஷ். நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் வீட்டில் யாராவது பைக் இல்லை உங்கள் ஃபேமிலி யாராவது பைக் யூஸ் பண்ணுறாங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், ஹெல்மெட் போட்டு யூஸ் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? நம்ம ரோட்ஸை நம்ம தான் சேஃப் ஆகணும். சரி, இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் இந்த வண்டியை வாங்கி 2.5 வருஷம் ஆகுது. 2.5 வருஷமா? இல்லை 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகிறதுனால நீங்கள் இந்த வண்டியை வாங்க பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வாங்கலாமா வேணாவா, அதை இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு சும்மா ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க. வாங்குறவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புது வண்டி வாங்குறவனுக்கு இந்த வீடியோ சஜஸ்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் ரொம்ப டெக்னிக்கல் ரிவ்யூ அந்த இது அப்படி இப்படி லொட்டுலுசுக்கெலாம் வராது. நான் ஓட்டுறேன், எனக்கு இந்த வண்டி எப்படி இருக்கோ அதை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஓகேனா வாங்க. சரி, இந்த வண்டி நான் எடுக்கிறப்போ 2.5 lakhs கிட்ட இருந்தது. ஆனால் நான் எடுத்தது வந்து 23 மாடல். ஆனால் நான் எடுத்தது 24. 1 year பழைய மாடல்னால டிஸ்கவுண்ட் 30,000 சம்திங் டிஸ்கவுண்ட் கிடச்சிது. ஆனால் இப்போவுமே அந்த மாதிரி ஆஃபர்ஸ் நிறைய போகுது. இந்த பைக் எடுக்கிறீங்கன்னா ஒரு உங்கள் ஷோரூம் செக் பண்ணி பாருங்கள். இந்த வண்டியோட மேஜர் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதோட இன்ஜின் தான். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் 250 இன்ஜின் எவர் மேடு. அவ்வளோ ரிஃபைண்டாக இருக்கும். சுசுக்கினாலே சும்மா ரிஃபைண்டு தான், அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவ்வளோ ரிஃபைண்டான இன்ஜினு. உங்களுக்கு வண்டி வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும், வைப்ரேஷன் இருக்காது. எத்தனைக்கும் வந்து இது ஆஃப்டர் மார்க்கெட் ஹேண்டில் பார். இந்த ஹேண்டில் பார் நான் மோட்டோ டார்க்னு ஒரு ஹேண்டில் பார் போட்டிருக்கேன். ஆனால் இது போட்டுமே இது வைப்ரேஷன் செம கம்மியாக தான் இருக்குது. ஸ்டாக்லாம் போட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸ்டாக்கில் வந்து வைப்ரேஷனே தெரியாது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட பவர் வந்து உங்களுக்கு, நீங்கள் இந்த வண்டியை ஃபஸ்ட் டைம் எடுக்கிறீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம் எடுக்கிறவங்களும் இந்த வண்டி பயங்கரமாக இருக்கும். நீங்களா ரொம்ப லவ் பண்ணுவீங்க இந்த வண்டியை, அவ்வளோ பிடிக்கும். எனக்கு இது செகண்ட் பைக் தான். நான் ஃபஸ்ட்டு ஜாவா வச்சுருந்தேன். ஸோ ஜாவாவை சேல் பண்ணிவிட்டு தான் இது எடுத்தேன். அதனால் ஜாவா வந்து பிக்கப் அண்ட் பவர் சூப்பராக இருக்கும். இப்படி ஆக்செப்ட் கொடுத்தீங்கன்னா சறுக்குன்னு வரும். ஆனால் இவன் வந்து கொஞ்சம் மிட் ரேஞ்சில் நல்லா இருப்பான். டாப் எண்டு சூப்பராக இருக்கும். பட் இனிஷியல் கம்மி. இனிஷியலில் வந்து ரொம்ப பிக்கப்லாம் இருக்காது. நீங்கள் இதே செக்மெண்ட்டில் இருக்க ஒரு டியூக் 250 இல்லை இப்போ வந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 250 அந்த வீடியோ வரும். 250 கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து ரொம்ப அண்டர் பவராக ஃபீல் ஆகும். ஏன்னா அது ரொம்ப பவராக இருக்கும் அந்த வண்டிலாம். நீங்கள் இனிஷியல் தட்டுன்னு கொடுத்த உடனே புஷ்ஷுன்னு வரும் வண்டி அது. ஆனால் இது அப்படி கிடையாது. ரொம்ப லீனியராக தான் இருக்கும் பவர். ரொம்ப ஸ்லைட்டாக அப்படியே பொறுமையாக ஏறும். ஆனால் பவர் இருக்கும். ஃபஸ்ட் டைம் எடுத்துக்கணும் சூப்பராக இருக்கும் இந்த வண்டி. டாப் எண்டு அவன் அதில் தான் இவன் பேசுவானே. அசால்ட்டாக 110 120 க்ரூஸ் பண்ணோம். வைப்ரேஷன்ஸ் இருக்காது. நம்ம சென்னையில் வந்து இல்லை நம்ம தமிழ்நாடு இல்லை நம்ம பைக்கிங் கம்யூனிட்டியோ ஏதோ ஒன்று வைப்ரேஷனுக்கும் பஸ்ஸிங்க்கும் சில தெரியாத நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. வைப்ரேஷன்னா என்ன, பஸ்ஸுனா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. ஏங்க, ஒரு பிஸ்டன் வந்து ஒரு சிலிண்டர் தான் இருக்குது அந்த இன்ஜினில். அப்போ அது மேலே போய் அடிச்சுட்டு வர வைப்ரேஷன் பஸ்ஸு ஃபீல் ஆகும்ல, அது எல்லா வண்டியிலுமே தான் இருக்கும். அப்படி ஒரு ஃபீலே இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் பேட்டரி வண்டி தான் வாங்கி ஓட்டணும். இது எதுக்கு ஓட்டுறீங்க அப்போது? இப்போ இந்த 50 60லாம் இதில் ஒன்றுமே தெரியாது. ரொம்ப பஸ்ஸாக அப்படியே 70லாம் ஒரு மாதிரி சாலிடாக வெண்ண மாதிரி போகும் ரோட்டில். இதே மாதிரி தான் 100 110லையுமே ஃபீல் ஆகும், 110 120லையுமே ஃபீல் ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கும் வண்டி. ஆனால் இது சில பேருக்கு தெரியாது, நிறைய யூடியூபர்ஸ்க்கே தெரியாது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக புது வண்டி கூட வாங்கியிருக்காங்க. என்ன வண்டி எந்த யூடியூப்னு நம்ம சொல்ல தேவையில்ல. பட் ஆனால் அவங்களுக்கு இப்போ அந்த வண்டி வாங்கிட்டு இந்த வண்டி வைப்ரேஷனாக இருக்குன்றாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில. இன்ஜின் வைப்ரேஷனுக்கும் பஸ்ஸுக்கும் வித்தியாசம் தெரியாதவங்களாம் வண்டி வாங்கினா இப்படி தான் இருக்கும். இதில் வேறு ஒரு 70K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. என்னத்தான் சொல்கிறது. அடுத்ததான் மைலேஜ்னு எடுத்துக்கிட்டீங்களா, சிட்டியில் நீங்கள் ஒரு மேக்ஸிமம் 60-70 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்ட முடியாது. நம்ம 80 கிலோமீட்டர் சொல்கிறீங்க, அதுக்கு மேலே ஓட்ட முடியாது. அந்த ஸ்பீட்லேயுமே உங்களுக்கு சிட்டியில் எப்படி ஓட்டினாலும் ஒரு 30லேருந்து 32 34 கூட வந்துடும். உங்களுக்கு சாலிடாக வந்துடும். 30+ வந்துடும் சிட்டியில். அது கம்மி போகவே போகாது. 30+ அசால்ட்டாக வரும் உங்களுக்கு. ஹைவேஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் உங்கள் க்ரூசிங் ஸ்பீடு ஒரு 100 to 110 அந்த மாதிரி இருக்குன்னா ஒரு 35 to 40 நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க. ரொம்ப சடனாக பிக்கப் இல்லாமல் ஸ்லைட்டாக அப்படியே லீனியராக பவர்க்கு டெலிவரி பண்ணுறீங்க அந்த மாதிரினா. நான் 80 to 90, அதாவது 90 to 100 ஓட்டினா எனக்கு வந்து 40லாம் கொடுத்தது. நான் டெஸ்ட் பண்ணி நான் பார்த்து அதெல்லாம் 40லாம் வந்தது எனக்கு. அப்போல்லாம் வீடியோ போடல, அப்போ சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தது. பட் 40 வந்தது, ஷுவராக 40 கொடுத்தது எனக்கு. ஆனால் நான் அந்த 90 100 வந்து ரொம்ப லீனியராக பொறுமையாக தான் கிராஜுவலாக ஆக்சிலேட் பண்ணுவேன். ஸோ நல்ல பவர் இருந்தது. ஹைவேஸில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஒன்றா ஒரு 130 140 போகிறதில்ல. ஒரு 100 110 நல்ல க்ரூசிங் ஸ்பீடு, நல்ல ஸ்பாட்டு. அழகாக இப்போ அந்த ஸ்பீடில் நீங்கள் ஸ்பீடாக மீட்டர் நிறுத்திட்டிங்கன்னா அவ்வளோதான், அது மட்டும் போயினே இருக்கும். நான் இது சொல்கிறது பில்லியனோட சொல்கிறேன். வித்தவுட் பில்லியன், வித் பில்லியன். அடுத்ததாக கம்ஃபர்ட் சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா
நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இதுதான் பெஸ்ட்டு கம்ஃபர்ட். நான் ஓட்டினதுலே நல்ல கம்ஃபர்ட்டான வண்டி. ரைடிங் சீட்டும் சரி, பில்லியன் சீட்டும் சரி, சூப்பர் கம்ஃபர்டபுளாக. சீட்டு நல்லாயிருக்கும், நல்ல சீட் கம்ஃபர்ட் இருக்கும். ஃபஸ்ட் டைம் ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நான் ஜாவா ஓட்டிட்டு இதை ஓட்டினப்போ எனக்கு ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருந்தது. அவ்வளோ ஒரு சூப்பரான கம்ஃபர்டபுளான வண்டி இது. வித் பில்லியன். நான் என் பைக்கில் வந்து டாப் பாக்ஸ் போட்டிருக்கேன். டாப் பாக்ஸ் போட்டதுனால பில்லியனுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். சோஃபா செட்டு மாதிரி இருக்கும். அப்படியே பின்னாடி சாஞ்சினே வரலாம், ஜாலியாக வரலாம். அப்படியே ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படத்தை போட்டு விட்டிங்கன்னா அது மாட்டும் படத்தை பார்த்துட்டு ஜாலியாக கொண்டு வருவாங்க பின்னாடி. கம்ஃபர்ட்டுக்கு பஞ்சமே இல்லை, சூப்பரான வண்டி. நீங்கள் கம்ஃபர்ட், நீங்கள் அந்த ரைடை வித் பில்லியன் யூஸ் பண்ணுறப்பையும் நல்ல ஒரு பவர் டெலிவரி ஃபீல் ஆகும். ஆக்சுவலாக பில்லியனோட போகும்போது தான் உங்களுக்கு வண்டி ஹேண்டிலிங் நல்லா இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். ஏன்னா இந்த வண்டி கொஞ்சம் அண்டர் வெயிட் மாதிரி ஃபீல் ஆகும், வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் நீங்கள் பில்லியனோட ரைட் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வண்டி. சரி, இவ்வளோ பேசுகிறேன், வண்டியோட சர்வீஸ் அதெல்லாம் கேட்பீங்களே, அதெல்லாம் சொல்லிட்டா. நீங்கள் இந்த வண்டின்னு இல்லை, சரி நம்ம இந்தியாவில் இருக்க எந்த பிராண்ட்ஸ் எடுத்துட்டாலுமே எல்லாத்துலேயுமே சர்வீஸ் குப்பை தான். இதுவும் குப்பை தான், ஜாவாவும் குப்பை தான், ராயல் என்ஃபீல்டும் குப்பை தான், எல்லாமே குப்பை தான். சர்வீஸில் எல்லாமே குப்பை தான், அதுதான் ஃபேக்ட்டு. எனக்கு இந்த வண்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காது. நான் வண்டி எடுத்ததுலேருந்து இது வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட்டை யாராலையுமே சரி பண்ண முடியல, ஒருத்தரால் கூட பண்ண முடியல. அவங்களுக்கு பண்ண தெரியலையா இல்லை பண்ண முடியலையா, என்ன கருமன்னு ஒன்றும் தெரில. நானும் அதை கேட்டு சலிச்சு போயிடுச்சு. அட போங்கடா அப்படின்னு விட்டேன். எனக்கு இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு டூம் தெரியுது பார்த்தீங்களா, லைட்டாக ரைட்டில் டில்ட் ஆகிருக்கும். எனக்கு அந்த டூமை வந்து உள்ள ஃப்ரேம், ஒரு ஹெட்லைட்டுக்கும் ஒரு ஃப்ரேம் இருக்கும், தெரியுதான்னு தெரில இதில், ஆனால் உள்ள ஒரு ஃப்ரேம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஃப்ரேம் வந்து பெண்டாக இருக்குது. நான் வண்டி எடுத்ததுலேருந்து இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறேன், சுசுகிக்கு மெயில் பண்ணிட்டேன், ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அதை சரியும் பண்ண மாட்டேன், நான் அப்படியே தான் ஓட்டிகிட்ருக்கேன் வண்டியை. ஒன் ஆஃப் த குப்பையில் பெஸ்ட்டு சர்வீஸ்னால் சுசுகி. பட் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டே இல்லாமல் இந்த வண்டி வந்ததுன்னு வைங்களேன், நீங்கள் ரொம்ப ரொம்ப லக்கி. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக்கு நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க, தைரியமாக சொல்லலாம். எந்த வண்டிக்கிட்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் 250cc. இவனுக்கு தம்பிலாம் இருக்கானுங்களே, இவன் ஜிக்ஸர் 250, அந்த ஜிக்ஸர் எஸ்எஃப்லாம், அவனுங்க வேறு கேட்டகரி. இதை விட வெயிட் கம்மி அது. அப்போ அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். நீங்கள் டியூக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டியூக் வந்து ஜிக்ஸரோட வெயிட் அதிகம். அப்போ என்ன, இப்போ பவர் அதிகமாக இருந்தாலும் வெயிட் அதிகம் இல்லை, நம்மளால பவர் கம்மியாக இருந்தாலும் வெயிட் கம்மி, அப்படி யோசிக்கணும் நீங்கள். அப்போ பவர் டு வெயிட் ரேஷியோவில் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். நல்ல பிக்கப் அண்ட் பவர் அந்த ஜிக்ஸரில் இருக்கும். இதுவே வந்து டியூக்கோட வெயிட் கம்மி, ஸ்டாமே வந்து டியூக்கோட வெயிட் கம்மி. நான் இது வரைக்கும் ஒரு 31,000 ஓட்டிட்டேன். ஸோ அந்த 31,000 கிலோமீட்டர்ஸில் எனக்கு இது வரைக்கும் மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் இன்ஜின் சைட்லேயோ இல்லை அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வந்து இல்லை. சாலிடாக ஓடுது இன்ஜின். நீங்கள் சுசுகி எடுக்கிறீங்கன்னா இன்ஜின் மட்டும்தான். அவனோட ரிஃபைன்மெண்ட்டும் சரி, இந்த பில்டு குவாலிட்டியும் சரி, அதெல்லாம் உண்மையாக சூப்பராக இருக்கும். பட் ஆனால் பெயிண்ட் குவாலிட்டிஸ் அந்த மாதிரி சில காஸ்மெட்டிக்லாம் கொஞ்சம் பார்க்கணும். பெயிண்ட்லாம் எனக்கு இன்ஜினில் உரிய ஆரம்பிச்சிச்சு அந்த ஹீட்டில், அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். பட் ஆனால் அதெல்லாம் ஓகே தான். அது எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஒரு இப்போ நான் இருக்கிறது பீச் சைடில் இருக்கேன், அதனால் மேபி இந்த உப்பு காற்றுல கூட அந்த மாதிரி ஆகலாம். அது டிஃப்ரென்ஸ் தான், அது கம்ப்ளைண்ட்டாக சொல்ல முடியாது நம்ம. பட் ஆனால் இன்ஜின் வந்து சாலிடான இன்ஜின். கிளச்செல்லாம் கொஞ்சம் டைட்டு தான். கிளச்செல்லாம் ஸ்லிப்பர் கிளச் கிடையாது, வெட் கிளச் தான் இது. அதனால் கிளச்செல்லாம் டைட்டு தான். பட் ஆனால் மேனேஜபிள் தான். ரொம்ப டைட்டு அப்படியே அது இது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப மேனேஜபிள் தான், நல்லாயிருக்கும். கிளச்சு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதுவும் இந்த நான் இப்போ ஹில்ஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஹில்ஸ் ஏற்றுறப்போலாம் இந்த வண்டியோட டார்க்லாம் எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நல்ல டார்க்கு. பட் ஆனால் நீங்கள் ராயல் என்ஃபீல்டோட கம்பேர் பண்ண, ஏன்னா அந்த வண்டி வந்து டார்க்குக்காக ரெடியாக வண்டி. அது எல்லாமே நீங்கள் அது ஹிமாலயனோட கம்பேர் பண்ணுறீங்கன்னா, ஹிமாலயன் வந்து உங்களுக்கு பவராக வலிக்கும், இவன் ஃபாஸ்ட்டாக வலிப்பான், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ரெண்டுமே ஹில்ஸ் ஏறும், ரெண்டுமே பவராக இருக்கும், அதெல்லாம் ஓகே. ஆனால் ஹிமாலயன் வந்து டார்க்குக்கு, இவன் வந்து பவர், அவ்வளோதான். பவர் மீன்ஸ் ஸ்பீடு. 450 411 சொல்கிறேன். 450 நம்ம கம்பேர் பண்ணாது. எங்கேயோ இருக்குது பவர், எங்கேயோ இருக்குது டார்க், எங்கேயோ இருக்குது. அது வேறு கேட்டகரி. நான் 411 சொல்கிறேன். ஏன்னா நான் வாங்குறப்போ 411 தான், அந்த 450 இல்லை. நான் அதோட தான் கம்பேர் பண்ணுறேன். பட் இப்போ அது கிடையாது, 450 தான் கம்பேர் பண்ணணும். உங்களுக்கு அவ்வளோ பட்ஜெட் இருந்ததுன்னா நீங்கள் 450 போகிறதுல அட்வென்ச்சர் 390 போகலாம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு. ஆனால் இன்ஜின்லாம் இப்போ எப்படின்னு தெரியல. பட் ஆனால் உங்களுக்கு டெக்ஸ் நிறைய இருக்குது அதில். டெக்கு அக்கச்சக்கமாக அள்ளி தெளித்து வச்சுருக்காங்க டெக். அதில் க்ரூஸ் கண்ட்ரோலு, கார்னரிங் ஏபிஎஸ்ஸு, ட்ராக்ஷன் கண்ட்ரோலு எல்லாமே இருக்குது அதில். இன்னும் இல்லை உங்களுக்கு அந்த பைக்கில். அதனால் நீங்கள் ஹிமாலயன் கன்சிடர் பண்ணுறதுக்கு 390 கன்சிடர் பண்ணலாம். ஆனால் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஆனால் அட்வென்ச்சர் எக்ஸ் எடுத்துங்க. அட்வென்ச்சர் எக்ஸ் சூப்பராக இருக்கும், உங்களுக்கு நல்லாயிருக்கும் அட்வென்ச்சர் எக்ஸ். ஆனால் ப்ராக்டிக்கலான வண்டினா உங்களுக்கு அட்வென்ச்சர் பைக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலான வண்டி. நீங்கள் எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நான்லாம் இந்த வண்டி மாவு வாங்க எடுத்துன்னு போயிருக்கேன், ரேஷன் கடைக்கு எடுத்துன்னு போயிருக்கேன், எல்லாத்துக்குமே எடுத்துன்னு போயிருக்கேன். இதுவே நான் ஒரு R15 இல்லை ஒரு RCயோ இல்லை அந்த மாதிரி ஒரு நேக்கட் பைக்கோ இல்லை ஸ்போர்ட்ஸ் பைக்கோ வாங்கினா இந்த மாதிரி எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா இது கம்ஃபர்டபுளான போஸ்டர். எங்கள் ஃபேமிலியில் உட்காரவும் ஈஸியாக இருக்கும், எங்கள் அம்மா உட்காரத்துக்கும் ஈஸியாக இருக்கும். நான் முன்னாடி இங்கே ஒரு அரிசி மூட்டை கூட வச்சு எடுத்துன்னு வருவேன். அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் அப்படி தான் யோசிப்போம், ப்ராக்டிக்கலாக தான் யோசிப்போம். ஆனால் இப்போ சிலர் அப்படி யோசிக்க மாட்டாங்க.
லுக்கு அந்த டிசைன்ஸ் அதெல்லாம் பார்ப்பாங்க. பட் ஆனால் ப்ராக்டிக்கலான பைக்னால் அட்வென்ச்சர்ஸ் தான். அட்வென்ச்சர் பைக் உண்மையாலே சூப்பரான ப்ராக்டிக்கலான பைக். இப்போ இதோட ப்ரைஸ் கம்மி தான், 230, 240, 230 தான் சம்திங் வருது நினைக்கிறேன். ஜிஎஸ்டியில் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது உங்களுக்கு. அதனால் இப்போ கம்மியாக தான் இருக்கும். இப்போ தாராளமாக வாங்குறவங்களுக்கு இந்த வண்டி சூப்பரான வண்டி. ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் இதை விட ஓவர் பவர்டு பைக்கை வாங்கிட்டு இது வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அண்டர் பவராக ஃபீல் ஆகுது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்னடா டெய்லி இதே ரோட்டே எடுத்து போட்டுட்ருக்கேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா நான் வேலைக்கு போகிற வழி தான். நான் வேலைக்கு போகிறப்போ அப்படி லாக் பண்ணிட்டு போவேன். அதை எடுத்து அப்படியே யூடியூப்பில் போடுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப டெக்னிக்கலான அப்படியே லடலடா கடகடலாம் இருக்காது. தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. நான் என்ன சொன்னேன், இன்ஜின் சொல்லிட்டேன், பவர் சொல்லிட்டேன், மைலேஜ், கம்ஃபர்ட் எல்லாமே சொல்லிட்டேன். சர்வீஸ் காஸ்ட்டு வந்து ரொம்ப அதிகம்லாம் இல்லை. ஒரு 2500, 3000 அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் ஸ்ப்ராக்கெட் மாற்றுறப்போ மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போகும். நான் மாற்றுறது வந்து 4th சர்வீஸில் வந்து ஸ்ப்ராக்கெட் மாற்றினேன். அப்போ வந்து எனக்கு 8000, 9000, 8000 வந்தது சம்திங். எல்லாமே இன்ஜின் ஆயிலு, ரேபர் சார்ஜஸ், ஸ்ப்ராக்கெட் எல்லாமே சேர்த்து ஒரு 8000 வந்தது. எனக்கு 2 மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் கவர் ஆச்சு. ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆச்சு எனக்கு. இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாகவே உடஞ்சிது. அந்த ஃபோட்டோஸ் வந்து நான் பக்கத்துலங்கன்னா போடுறேன். இந்த ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாக உடஞ்சிது. உங்களுக்கு முன்னாடி அலாய், ஃபோர்க்கு, முன்னாடி இந்த பேனல் அது எல்லாமே உடஞ்சிது எனக்கு. அது இன்சூரன்ஸில் க்ளைம் ஆச்சு. அது இன்சூரன்ஸ் ப்ராசஸ் அது ஒரு தலைவலி. அது பேசுறது ஒன்று தான், பேசாதது ஒன்று தான். அது 2 மாதம் வண்டி ஷோரூம்லேயே எனக்கு அந்த இன்சூரன்ஸ் ப்ராசஸ் ஆகிறதுக்கு. பட் ஆனால் நல்ல வண்டி, தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா, இந்த வண்டி வாங்க போகிற ஐடியா இருக்காங்க, தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வண்டி. 8 hours later. ஒரே வீடியோ தான் பார்க்குறீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, வேறு வீடியோலாம் இல்லை. ஸோ இது வந்து நான் ஒர்க் முடிச்சு திருப்பி எடுக்கிறேன். என்கிட்ட இருக்கிற டைமில் நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதனால் அப்போ காலைல, மார்னிங், நைட்டு கொஞ்சம் மிக்ஸ் ஆகி தான் வரும். வீட்டிலாம் எடுக்கிறது ஒரு பெனிஃபிட் தான். இந்த வண்டியோட ஹெட்லைட் விசிபிலிட்டி உங்களுக்கு காட்டலாம் நைட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இங்கே பாருங்கள், வண்டி ஆன் பண்ணுறேன்னா வண்டி ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு தான் விசிபிலிட்டி. ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இருக்காது விசிபிலிட்டி, ஓகே தான். பெருசாக ஒன்றும் விசிபிலிட்டி சொல்ல முடியாது. அது இல்லாமல் நான் தனியாக லைட்ஸும் போட்டிருக்கேன், காட்டுறேங்க. பார்த்தீங்களா, ஹெச்ஏஜியோட லைட் போட்டிருக்கேன். இது சுவிட்சு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஒர்க் ஆகுது, உங்களுக்கு தெரியுதா? இது ஒரு லைட் இருக்குது, இதுலேயே ஒயிட்டும் வரும். ஸோ 2 லைட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த லைட்டோட த்ரோ பத்தாது உங்களுக்கு. ஹைவேஸ்லாம் ஓட்டுறீங்க அப்படின்னா லைட்டோட த்ரோ பத்தாது. ஆனால் கண்டிப்பாக நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் போய் தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. பாய், நாளைக்கு பார்க்குறேன். பாய். நம்ம ஆஃபீஸ் ஆனதாக இருக்கான் எப்போவுமே அவன். அடுத்ததான் இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் ட்ராவல். சஸ்பென்ஷன் வந்து இந்த வண்டி ரொம்ப ஸ்டிஃபு. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப அப்படியே சாஃப்டான சஸ்பென்ஷன், அட்வென்ச்சர் பைக்ஸ்க்கு சஸ்பென்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ இந்த சஸ்பென்ஷன் அப்படியே வந்து ஜிக்ஸரில் இருக்கும் உங்களுக்கு. அதே சஸ்பென்ஷன் தான் இதுலேயுமே இருக்கும். வண்டியோட ஃப்ரேம்லாம் சேஞ்ச் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகும், அவ்வளோதான். ஸோ இந்த வண்டியோட ஹைட் வந்து 835 mm, கொஞ்சம் ஹைட்டான பைக் தான். எனக்கே வந்து டிபிட்டோ இருக்கும். நான் என்ன ஒரு 5'5", 5'6" அந்த மாதிரி இருப்பேன் நினைக்கிறேன். டிபிட்டோ இருக்காது, அதனால் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஹைட் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஹைட்டான பைக் தான், அதனால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பார்த்துடுங்க. சஸ்பென்ஸ் வந்து ரொம்ப ஸ்டிஃபு. நீங்கள் எதிர்பார்க்குறவங்க ரொம்ப சாஃப்டாக தான் இருக்காது, ரொம்ப ஸ்டிஃபான சஸ்பென்ஷனு. பட் நீங்கள் பில்லினோட ரைட் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக ஃபீல் ஆகும். ஏன்னா வெயிட் ஆட் ஆகுது. வெயிட் ஆட் ஆகுறதுனால உங்களுக்கு சஸ்பென்ஷன் நல்லா சாஃப்ட் ஆகிடும், கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக போகும் ரோட்டில். பட் பில்லினோட ஓட்டுறப்போ தான் உங்களுக்கு வெயிட்டோடு இருக்கப்போ தான் வண்டி ரொம்ப ஹேண்டிலிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது ஹேண்டிலிங்லாம் வந்து குறையே இருக்காது, உங்களுக்கு ஈஸியாக போகும், நல்லா மெனுவர் பண்ண முடியும் வண்டி. இப்போ ஆனால் நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறத விட வண்டி வந்து பெருசாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வண்டியில் ஃபோட்டோவில் பார்த்து ஒரு இது பண்ணுறீங்கன்னா, ஃபோட்டோவை விட இந்த வண்டி நேரில் வந்து கொஞ்சம் பெருசாக ஃபீல் ஆகும். எனக்குமே அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஃபோட்டோவில் பார்க்க குட்டியாக இருந்தது, ஆனால் நேரில் பார்க்குறப்போ நல்லா ஹைட்டாக நல்லா இந்த வண்டி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கிராஷ் கார்டெலாம் போட்ட அப்புறம் தான் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். கிராஷ் கார் தான்
இதெல்லாம் போட்ட அப்புறம் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது, வண்டி கொஞ்சம் பெருசான மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் ரொம்ப நேரோவான பைக்கு, ஒல்லியாக இருக்கும் பைக், இது ரொம்ப ஒல்லியான பைக்கு. பின்னாடி இல்லைன்னா பார்த்தா தொடப்பூச்சி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதுவே ஒரு இப்போ வந்து புதுசாக வந்த அப்பாச்சி RTX 300 அதெல்லாம் போனீங்கன்னா வண்டி பெருசாக இருக்கும் பார்க்கறதுக்கு, அந்த சைடில் ப்ராடாக டேங்க் இருந்தால் பெருசாக இருக்கும். பட் இவன் அப்படி கிடையாது, ரொம்ப ஒல்லியாக இருப்பான். இந்த வைசர் வந்து ஓகே தான், இது வரைக்கும் பார்த்தீங்களா இந்த வைசர்லாம், இதெல்லாம் வந்து ஆப்ஷனல். நீங்கள் வண்டி எடுக்கிறப்பே வந்துடும் இந்த வைசர், இந்த நக்கல் கார்டெலாம் உங்களுக்கு வண்டி எடுக்கிறப்பே வந்துடும். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல பெனிஃபிட் தான். சார்ஜரும் இருக்கும், இந்த இடத்துல சார்ஜர் இருக்கும் உங்களுக்கு, தெரியுதா, டைப் சி இது மாதிரி தெரியும். இது சார்ஜர் வண்டியிலே வந்துடும், கேபிள் எடுத்து சொல்லிட்டு இதெல்லாம் மாற்றிக்கலாம். நான் இதில் தனியாக ஆக்சரிஸ்லாம் போட்டிருக்கேன். இந்த ஃப்ரேம் தெரியுதா, மொபைல் இது இந்த ஃப்ரேம் வந்து தனியாக போட்டேன். இந்த மொபைல் ஹோல்டரு, லைட்டு, இந்த கிராஷ் கார்டு, அப்புறம் டாப் பாக்ஸ் அதெல்லாம் நான் தனியாக போட்டேன். சரிங்க, ஃபியூல் பண்ண போனேன், ஃபியூல் போட்டுக்கலாம். ஷெல்லில் இப்போ ப்ரைஸ் கம்மியாகிடுச்சு, அதனால் ஷெல்லில் போட்டுக்கலாம். எவ்வளோ 104 ரூபா, ஆமாம் 104 ரூபா ஷெல்லு. ஃபியூல் போட்டு வெயிட் பண்ணிருக்கோம், காற்றடிக்கணும். ஏன்னா பின்னாடி டயர் காலி, டயர் நிறையா க்ரிப் இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட்டு காலி ஆயிடுச்சு. இது வந்து மேக்ஸிஸ் தான் போட்டிருப்பேன், ஏன்னா ஃப்ரண்ட் ஆக்சிடெண்ட்டில் வந்துச்சு. இது ஃப்ரண்ட்டு அலாய வந்துச்சு, டயருமே கிழிஞ்சிச்சு. ஏன்னா MRF கிடைக்கல அப்போது, அதனால் மேக்ஸிஸ் போட்டேன். ஆனால் க்ரிப்பு நல்லாயிருக்கு, க்ரிப்புக்கு எந்த பஞ்சமும் இல்லை. பின்னாடி டயர் வந்து சுத்தமாக காலி. பின்னாடி டயர் வந்து இது MRF தான், ஆனால் இது க்ரிப்பு சூப்பராக இருந்தது. MRF சூப்பராக இருந்தது க்ரிப்பு. பட்டன்லாம் தெரிஞ்சிச்சு நல்லா. டயர் மாற்றணும், த்ரெட்டு தெரியுதா, இந்த த்ரெட்டு முடிகிறப்போ நீங்கள் மாற்றிடணும் டயர். அம்மா 25 35 35. நீங்கள் பைக் வச்சுக்கிறீங்கன்னா உங்கள் பைக்கோட டயர் ப்ரெஷரை கரெக்டாக பார்த்து டயர் ப்ரெஷர் வைங்க. ஸோ டயர் ப்ரெஷர் கரெக்டாக இருந்தால் தான் உங்களால் பைக்கை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். டயர் ப்ரெஷர் கம்மியாக இருந்ததுன்னா வண்டி வந்து ஸ்மூத்தாக போகாது, டயர் வந்து ஃப்ளாட் ஆகிடும் உங்களுக்கு. அப்போ ஸ்மூத்தாக போகாமல் ரொம்ப ஸ்லோ ஆகிடும் வண்டி உங்களுக்கு. அதனால் டயர் ப்ரெஷர் கரெக்டாக வைங்க. வண்டியில் முக்கியமான விஷயமே டயர் தான், ஏன்னா அதுதான் நம்ம ரோட்டுக்கும் வண்டிக்கும் இருக்க கனெக்ஷன். ஸோ டயர் வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா பிராண்ட்ஸ் டயராக யூஸ் பண்ணுங்கள். எனக்கு இது நல்லா தான் இருக்குது. முன்னாடி மேக்ஸிஸ் டயர் யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கு. பின்னாடி MRF தான், அது பிராண்ட்லேயே வந்தது. அடுத்ததாக வண்டியோட பிரேக்கிங் வந்து இந்த வண்டியில் கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூ மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு வந்த வண்டியில் அப்படி இருந்ததா இல்லை சில வண்டியில் அப்படி இருக்கான்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு இந்த முன்னாடி பிரேக் வந்து ஸ்பாஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. நான் இவ்வளோ அழுத்தினா தான் பிரேக்கை பிடிக்கும் எனக்கு. நான் பின்னாடி பிரேக் வந்து பின்னாடி பிரேக் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், வேறு மாஸ்டர் சிலிண்டர் போட்டிருக்கேன். இருங்க, நான் உங்களுக்கு அந்த மாஸ்டர் சிலிண்டர் காட்டுறேன். நான் சேஞ்ச் பண்ணேன் மாஸ்டர் சிலிண்டர், எனக்கு பிரேக் சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு அதை சேஞ்ச் பண்ணேன். ஆனால் இப்போ சூப்பராக இருக்குது பிரேக். பின்னாடி பிரேக் வந்து எனக்கு தெரியுதான்னு தெரில, மாஸ்டர் சிலிண்டர் காட்டுறேன். இந்த தெரியுது பார்த்தீங்களா, இது உள்ளே தான் மாஸ்டர் சிலிண்டர் புதுசாக ஒன்று வரும். இதுக்குள்ளே இருக்கும் மாஸ்டர் சிலிண்டர். இது வந்து நான் புதுசாக போட்டேன், இந்த போர்ஷன் தான் இது புதுசாக போட்டதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு பிரேக் ஓகே, நல்லாயிருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு கம்பெனியில் வந்த பிரேக் இருக்குது பார்த்தீங்களா, அது தண்டக்கர மாந்திரம். அது சுத்தமாக பிடிக்காது. நான் காலை வச்சு ஏறி நின்னால் தான் அந்த பிரேக்கே பிடிக்கும். அது நான் ஏர்லாக் எடுத்து செக் பண்ணிட்டேன், மாஸ்டர் சிலிண்டர் க்ளீன் பண்ணி போட்டேன், வேலைக்கே ஆகலை. அதுக்கப்புறம் புதுசாக ஒரு மாஸ்டர் சிலிண்டரே மாற்றிட்டேன். இப்போ ஓகே, இப்போ ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, பிரேக் நல்லா பிடிக்குது. பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் பைட் இருக்காது, ஆனால் ஸ்டாப்பிங் பவர் இருக்கும். இனிஷியல் பைட்டும் சுத்தமாக ஃபீலே ஆகாது. நான் அடித்த உடனே அப்படி நிற்கிற மாதிரிலாம் இருக்காது. இது அந்த பிரேக் அடித்து கொஞ்ச நேரத்தில் ஸ்டாப்பிங் பவர் சூப்பராக இருக்கும். பிரேக் அடிச்சா சடனாக நிற்கும் உங்களுக்கு, நல்லாயிருக்கும், அது நல்லாயிருக்கும். பின்னாடி பிரேக்கும் நான் மாஸ்டர் சிலிண்டர் மாற்றினதுனால இன்னும் கூட நல்லாயிருக்கும், கொஞ்சம் இன்னுமே சூப்பராக இருக்குது. அடுத்ததாக ப்ரோ இந்த வண்டியில் ஆஃப் ரோடு பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம், ஆஃப் ரோடு தாராளமாக பண்ணலாம். பட் ஆனால் இது வந்து ஆஃப் ரோடு வண்டி கிடையாது, இது வந்து டூரர். நீங்கள் ஃபுல்லி ரோட் ஃபோக்கஸ்டு தான் இது. நீங்கள் இதை வச்சு ஆஃப் ரோட் பண்ண முடியும், ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி இருக்குது உங்களுக்கு. பட் சஸ்பென்ஷன் வந்து அந்த சஸ்பென்ஷன் கிடையாது, இது டூரிங் பண்ணுற சஸ்பென்ஷன். உங்களுக்கு ரோட்ஸுக்கு சூப்பராக இருக்கும், பட் ஆஃப் ரோடுக்கு கஷ்டம். ஆனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லாயிருக்கும், 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஆஃப் ரோட்டில் உங்களுக்கு கிரவுண்டு தட்டும் அந்த மாதிரிலாம் ஃபீலே இல்லை, உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆஃப் ரோடும் நல்லாயிருக்கும், பட் ஆனால் சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருக்கும். அதை மேனேஜ் பண்ணி ஓட்டினா தாராளமாக ஓட்டலாம். பள்ளம்லாம் வந்ததுன்னா பிரச்சனையே இல்லை, அப்படியே வண்டியோட பறக்கலாம் நீங்கள், ஒன்றுமே ப்ராப்ளம். ஸ்பீட் பிரேக்கெல்லாம் ஜம்ப் ஆகி போகலாம். அதுதான் அட்வென்ச்சர் கிட்ட இருக்க ஒரு அட்வான்டேஜ். எந்த பள்ளம் கில்லாம் ஸ்பீட் பிரேக்கர் அதெல்லாம் தேவை, நம்ம வண்டி எடுத்துமே விட்டோமா அந்த ஸ்பீட் பிரேக்கர்லேருந்து பார்க்கலாம், அதுதான் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. ஸ்பீட் பிரேக்கரு பள்ளத்துலாம் நீங்கள் ஒரி பண்ணவே தேவையில்ல, எந்த பள்ளமாக இருந்தாலும் யாரையும் ஏற்றிடலாம். அதே மாதிரி இது வாட்டர் கிராசிங் அதுக்கெலாம் வேலைக்கு ஆகாது, ஏன்னா இதோட ஸ்பார்க் பிளக் வந்து சைடில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்பார்க் பிளக் அளவுக்கு தண்ணி போகுது அப்படின்னா தண்ணி உள்ளே போக சான்ஸ் இருக்குது. வாட்டர் வாஷ் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே இது தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா ஸ்டார்ட் ஆகாது. அந்த ப்ளக்கு இது பண்ணி இந்த கேபிள் வருது பார்த்தீங்கன்னா, கேபிள் எடுத்து அந்த ஊதி அதுக்கப்புறம் போட்டால் தான் அந்த ப்ளக்கில் அந்த எலக்ட்ரிக்கே போகும்.
இந்த ஷார்ட்டே அடிக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த வண்டியே ஸ்டார்ட் ஆகும். அதனால் வாட்டர் கிராசிங்லாம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த வண்டி அந்த ஸ்பார்க் ப்ளக்கு கீழே இருக்க வரைக்கும் ஓகே, அதுக்கப்புறம் அடிக்காது. இதுவே நீங்கள் ஹிமாலயனு அந்த அட்வென்ச்சர் 390 போயிட்டிங்கன்னா வேறு ஏர் ஃபில்ட்ரே வந்து இங்கே தான் இருக்கும், டேங்க்கு கீழே தான் இருக்கும் ஏர் ஃபில்ட்ரு. அதனால் அது அவ்வளோ அளவுக்கு வரைக்கும் வாட்டர் ரைடிங் பண்ணலாம் நீங்கள். அட்வென்ச்சர் 390 அப்படி தான், ஏர் ஃபில்டர்லாம் எங்கேயோ இருக்கும், ஸ்பார்க் ப்ளக்லாம் இன்ஜின் பிஸ்டனுக்கு மேலே இருக்கும். அதனால் உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே இருக்காது, அதெல்லாம் தாராளமாக பண்ணலாம் நீங்கள். மற்றபடி இதில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இதெல்லாம் இருக்காது. தேவையான ஃபீச்சர் இருக்கும், இந்த எல்இடி எல்சிடி அந்த இது ரிஸ்க் அதெல்லாம் கிடையாது, நார்மல் டிஸ்பிளே அவ்வளோதான். ஸோ இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும்? நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் எடுக்கிறீங்க, இதுதான் ஃபஸ்ட்டு பைக்குனால் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறதுலே சூப்பரான பைக்கு 250 உங்கள்கிட்ட இருக்குது அப்படி நீங்கள் நினச்சிக்கலாம். இல்லை ப்ரோ இது எனக்கு ஒரு அப்கிரேட் மாதிரி, நான் ஒரு 150 to 200 சிசிலேருந்து அப்கிரேட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஓகே. பட் நீங்கள் ஒரு 300 சிசி அப்போ வச்சுருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகாது. எங்கே டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகும்னா இது இன்ஜினில் தான் ஃபீல் ஆகும். ரிஃபைன்மெண்ட்டோ சரி, டாப் ஸ்பீடோ சரி, இல்லை க்ரூசிங் ஸ்பீடோ சரி, உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஒரு 2 to 2.5 lakhsக்குள்ளே சூப்பர் பைக் பார்க்குறீங்கன்னா தாராளமாக கண்ண முடியும் இது போகலாம். சர்வீஸ்க்கு நல்ல டெக்னீஷியனை பாருங்கள். இப்போது உங்களுக்கு நல்ல டெக்னீஷியன்ஸ் வேணும்னா நான் கொடுக்குற இடம்னு பார்த்தீங்கன்னா போரூரில் SMK மோட்டார்ஸ் இருப்பாங்க. அங்கே வந்து ராம்னு ஒரு அண்ணா இருப்பார், அவர் தான் டெக்னீஷியன். நான் என் வண்டி அங்கே தான் கொடுப்பேன். உடனே அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போக முடியாததுனால நான் இங்கே பக்கத்தில் ஒரு இடத்துல பண்ணுறேன். இங்கே நீலாங்கரையில் SS ஆட்டோஸ்னு ஒரு கடை இருக்குது, அங்கே தான் நான் சர்வீஸ் பண்ணுறேன். இன்னொன்று இப்போ ஆனால் இது வரைக்கும் பண்ண சர்வீஸ் எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தான், ஏன்னா வெளியே பண்ணல. நான் இதுக்கப்புறம் பண்ண போகிறது வெளியே தான் பண்ண போகிறேன், ஏன்னா நான் அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போக முடியாதனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் SS ஆட்டோஸ் தான் விடுவேன். இன்ஜின் ஆயிலு, ஏர் ஃபில்டர்ஸு, அப்புறம் செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. சரி கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட நம்ம ரேப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பைக் யாராவது வாங்குகிற பிளானில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் இது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ சொல்லாத சில விஷயம் கூட இருக்கும், நான் எதாவது மறந்துருக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதில் பிரச்சனையே இருக்காது. ஏன்னா எனக்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும் கம்ப்ளைண்ட்ஸு நிறைய குறைகள் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, அவ்வளோதாங்க. உங்கள் வீட்டில் யாராவது பைக் யூஸ் பண்ணுறாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பைக் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ண சொல்லுங்கள். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நம்பர் வச்சு நம்பர் தான் சேஃப் ஆகணும். ஓகேவா? இதுவரை உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். See you.